சிறப்பு ஆராதனைக்கு வந்திருந்த உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்துருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கெல்லாம் பசி வந்துடுச்சு. அப்போ நான் இயேசுநாதரை யோசித்தேன். சிலுவையில் காலையில் 9 மணிக்கு அவர் அடித்தாங்க. ஏறக்குறைய 3 மணி அல்லது 4 மணிக்கு அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம், நமக்காக நம்முடைய ஸ்தானத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார். நமக்கு ஒரு நேர சாப்பாடை விட்டுட்டு கொஞ்ச நேரம் சபைக்குள்ளே ஆராதிப்பது இதுக்கே நமக்கு டயர்டாயிருது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பிரசங்கம் பண்ணுவதற்கு நினச்சேன். என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கரண்ட் கட்டிலே முடிஞ்சு போச்சு. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பலை. நான் சொல்ல வர்ற பிரசங்கத்தை வெறும் பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லிவிட்டு நம்ம இந்த ஜெபத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் அதிகம் பைபிளை புரட்டணும் அப்படின்ற தேவையில்லை. நீங்கள் என்னை கவனித்தாலே நீங்கள் போதும். சிலுவையை குறித்த 2 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 13ஆவது வசனம். அது டிஸ்பிளேல போடுங்க வேகமாக. கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சிலுவை என்பது ஒரு பாரமான ஒன்று என்கிறது இந்த வசனத்திலிருந்து நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். மரம் அப்படிதானே, சிலுவை என்கிறது மரம். ஒரு மனுஷன் சராசரியா ஒரு 4.25 அடியிலிருந்து அதிகபட்சம் 6 அடி வரைக்கும் இருக்கிற மனிதர்கள் உண்டு. ஒரு மனிதனை முழுமையாக சிலுவையில் அடிக்கணும்னு சொன்னால் அந்த சிலுவை அந்த மனிதனை அவனை அடித்த பிறகும் கூட அவனுடைய காலுக்கு கீழே ஏறக்குறைய ஒரு 4 அடியாவது மீதம் இருக்குமா. அப்படின்னா 6 அடி மனுஷனை சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே ரொம்ப ஆழமான இடத்துல என்ன செய்யணும், அவனை அந்த மரத்தை ஊனணும். அப்போ ஒரு ஆழமான இடம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 அடியாவது என்ன செய்திருக்கும், அந்த சிலுவை மரம் உள்ள மண்ணுக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ 2, அதுக்கு மேலே 4, ஒரு மனுஷனுடைய உயரம் 6 அடின்னு கணக்கெடுத்து பார்த்தா ஏறக்குறைய 12 அடி ஒரு அந்த நடு மரம் உயரம் உள்ளதாக இருக்கணும். சரியா? ஒரு மனுஷனுடைய இந்த பருமனை நம்ம அளவிட்டு பார்த்தா குறைஞ்சது ஒரு 2.5 அடியாவது என்ன செய்யும் இருக்கும். அப்போ 12 அடி உயரம், 2.5 அடி பருமன் கொண்ட நடு மரம். திரும்ப அவனை கை காலை அடிப்பதற்கு அதை விட கொஞ்சம் குறைவா கையை நம்ம நீட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏறக்குறைய ஒரு 4 அடி 5 அடி வருமா அந்த மரம். சிலுவைன்றது பாரமான ஒன்று, அப்படிதானே? ஒன்று கவனிங்க. எபிரேயர் 12ஆவது அதிகாரம் அதனுடைய 2ஆவது வசனம். எபிரேயர் 12:2. தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவை உலக பிரகாரமான ஒரு பாரமான ஒன்று. அதை தனி ஒரு மனுஷனால தூக்க முடியாது. அதுவும் இயேசு அவருடைய சரீரம் ரொம்ப டெண்டரான ஒன்று. டெண்டர் அப்படின்னா ஒரு சாஃப்டான சரீரம். நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிட்டுறீங்களா? அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் கடினமான வேலைகளை செய்த ஆள் இல்லை. சாஃப்டானவர், சரீரம் மென்மையானது. சிலுவை தண்டனை ரொம்ப ரவுடிகளாக இருக்கிறவங்க, கள்ளர்கள், பெரிய பெரிய கலவரத்தில் ஈடுபட்டவங்க, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. அப்படின்னா சிலுவையில் அடிக்கப்படுகிறவர்கள் 99% நல்ல பாடி பில்டராக என்ன செய்தாங்க, இருந்தாங்க, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒரு ரவுடினா எப்படி இருக்க முடியும்? இப்போ நான் கட்டாயம் ரவுடி ஆக முடியாது, அப்படிதானா? ஏன் அப்படின்னா எனக்கு ஆர்ம்ஸ் கிடையாது, 6 பேக் கிடையாது. ஒரு அது என்ன சொல்ல அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ண ஒரு பாடி எனக்கு
கிடையாது. அப்போ ஒரு ரவுடி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆர்ம்ஸ் உள்ளவங்களா இருக்கணும், சரீரத்துல வெயிட் உள்ளவங்களா இருக்கணும். அப்ப சிலுவைய ஒரு மனுஷனுக்கு தண்டனையா கொடுக்கறாங்கன்னா அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் பயல்வானா இருக்கணும். ஆனா இயேசு இல்லை. இயேசுவை பொறுத்த வரைக்கும் சிலுவை என்பது 100% அவராலே தூக்கி சுமக்க முடியாத ஒன்று. சரியா? ஆனா கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அது வரலாறு. சிலுவையில தான் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற, உலகமும் ஒத்துக்கொள்ளுகிற, உலக சரித்திரத்தை ரெண்டா பிரிக்கிற மிக முக்கியமான வரலாறு. இது கட்டுக்கதையோ, வேத சரித்திரம் என்பது, ஒரு வேத புஸ்தகம் என்பது ஒரு நாவல் போல. அப்படிதானே? நிறைய நாவல் இருக்குது, நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது. அது போல உள்ள கற்பனையான கட்டுக்கதையான ஒன்றும் அல்ல. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையை சுமந்தது உண்மை. அப்படிதானா? அப்போ அது 100% அவருக்கு பாரமான ஒன்று, அவரால் தூக்கி சுமக்க முடியாத ஒன்று. ஆனா இங்க எபிரேய ஆசிரியர், அது பவுலா இருக்கலாம் இல்ல பர்னபாவா இருக்கலாம், இவங்க 2 பேரும் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினதா சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாறு சொல்லுது, வேத அறிஞர்கள் சொல்றாங்க. இவர் இந்த பவுலோ பர்னபாவா சொல்லும் போது சொல்றாரு, உலக பிரகாரமா தண்டனையாய் கொடுக்கப்பட்ட சிலுவை என்பது பாரமான, இயேசுவால தூக்கி சுமக்க முடியாத ஒன்றா இருந்தாலும் இயேசுவுக்கு அது சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானா? அல்லேலூயா. அந்த வசனத்தை போடுங்க. ரொம்ப ஒரு அருமையான வசனம். வேதத்துல இருக்கிற அருமையான புஸ்தகங்கள்ல எபிரேயர் நிருபமோ ஒரு அருமையான நிருபம். வசனத்தை போடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. சிலுவை பாரமான ஒன்று, இயேசுவால தூக்கி சுமக்க முடியாத ஒன்று. ஆனா அதே நேரத்துல அவர் நம்முடைய முகங்களை, இந்த உலகத்துல தம்மை குறித்து பிதாவாகிய தேவன் வைத்திருந்த அந்த சித்தத்தை, விருப்பத்தை அவர் அறிந்திருந்தபடினால அது பாரமா இருந்தாலும் அது சந்தோஷமாகவும் இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்ல வர்றேன். இயேசு அப்படிதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல என்ன செய்யணும்? பின்பற்றி வரணும். அது மாதிரி இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய பாரம் என்பது லகுவாயும் சுகமாயும், லகுவாயும் சுகமாயும் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன சொல்ல வர்றேன், சிலுவை என்பது இயேசுவுக்கு பாரம் என்பது 100% உண்மை. ஆனா அதே போல அந்த சிலுவையில இயேசு சுகத்தையும் அவர் அனுபவித்தார். அல்லேலூயா. அவரை பின்பற்றி வருகிற நம்முடைய வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த, கஷ்டம் நிறைந்த. சிலுவை எடுத்துட்டு தான் வர சொன்னார். அப்படிதானா? நான் உம்மை பின்பற்றி வர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் சொல்றான். அவன்கிட்ட என்ன சொன்னாரு? நீ எல்லாவற்றையும் போய் வித்து தரித்திரக்கு கொடுத்துட்டு அடுத்து என்ன செய். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கஷ்டம் இருக்குது, பாடுகள் இருக்கிறது. 7 வார்த்தை அவர் பேசினார் அப்படின்றது ஒரு மனுஷன் சிலுவையில அடிக்கப்பட்ட பிறகு பேசின அதிகபட்சமான வார்த்தை. கள்ளன் எத்தனை வார்த்தை, எத்தனை முறை தான் பேசினாங்க? ஒரு முறை தான் அவனால பேச முடிஞ்சது. அதோட அவன் காலி அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அவனுக்கு அதுக்கு மேல பேச்சு வராது. ஏன்னா அவன் சுவாசிக்கவே முடியாது. சுவாசிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய சரீர வெயிட் ஃபுல்லா எங்க வந்துடும்? கால் பாதத்துக்கு என்ன செய்திடும்? வந்துடும். அப்போ அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், மன அழுத்தம் போல சரீர அழுத்தம் இருக்கும். அவனால பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினா முடிஞ்சிடுச்சு. சைடில் உள்ள கள்ளன் இன்னொரு வார்த்தை பேசினா அதோட அவனுடைய பலன் போயிடுச்சு. ஆனா இயேசு இப்படி நெருக்கமான சூழ்நிலையிலையும் கூட வாய் திறந்து தெளிவா 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஏன் இது இன்னைக்கு கிறிஸ்தவ வரலாறுல இவ்வளோ பிரபலமா பேசப்படுகிறது? இப்ப நம்மளாவது நீங்கெல்லாம் பாக்கியசாலிகள். உங்க பாஸ்டர் 3 மணி நேரத்துல ஜெபத்தை முடிக்க போறார்.
நிறைய சர்ச்சில் இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் பெரிய பெரிய சபைகள் எல்லாம் காலையில் ஆரம்பிக்கிறது, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அவங்க இயேசு 7 இடத்துல விசாரணை செய்யப்பட்டார். அவர் விசாரிக்கப்பட்டது போல அந்த தோற்றங்கள் பெரிய பெரிய சபைகளில் இருக்கும். முழங்காலே ஒவ்வொரு ஸ்டாப்லையும் அவங்க நிற்பாங்க. ரோமன் கேத்தலிக்ல இருந்து வந்தவங்க சிலுவை பாதை 7 இடத்துல முழங்காலே நடப்பாங்க. அது தூரமா இருக்கும். நீங்க இன்னும் தெளிவா போனா நம்ம தேவ சகாயம் மவுண்ட் இருக்குது இந்த நம்ம ஆரல்வாய் மொழி பக்கத்துல. அதுல நீங்க போய் பாருங்க, 7 இடம் வந்து அங்க இருக்கும். அவரை அடிச்சது, அவர் விழுந்தது, அவர் தாயை பார்த்தது, எருசலேம் குமாரத்திகளை பார்த்து அழாதீங்கன்னு சொன்னது, அப்படி 7 இடங்கள் இன்னைக்கும் அதை தத்ரூபமா அவங்க வந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. கஷ்டமான ஒன்று, நெருக்கடியான ஒன்று. ஸ்தோத்திரம். இயேசு வந்து சிலுவை அவருக்கு 100% பாரமான ஒன்றாக தான் இருந்தது. ஆனால் எப்போதுமே கவனிங்க, நான் அதை அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு தேவ பிள்ளை பாடுபடுறதற்கும் உலகத்துல இயேசுவை அறியாத மனுஷன் அனுபவிக்கிற துக்கத்துக்கும் துன்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு பாஸ்டர் இல்லாமல், ஒரு விசுவாசி இல்லாமல், சாதாரண மனுஷனா என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்கிற முதல் வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிறதே அதிசயம். அல்லேலூயா. இப்போ வந்து எனக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் பேசுறது என்ன பேசுகிறேன்னு பாதி எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனாலும் என்ன செய்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடிக்கடி ஒரு சாக்லேட் போட்டுக்கிடுவேன். எதுக்குன்னா ப்ரெஷரை என்ன செய்யறதுக்கு, கட்டுப்படுத்துவதற்கு. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமான ஒன்று. நம்ம வந்து அனுபவிக்க முடியாத அளவு துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஆனா இந்த கஷ்டமான சிலுவைக்குள்ள சுகமும் இருக்கிறது. சுகமும் இருந்தது. அதனாலதான் இந்த எபிரேயர் 12:2 நம்ம வாசித்தோம், அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தை அவர் பெருசா நினைச்சு தனக்கு முன்னாடி இருக்கிற சிலுவையினுடைய பாரம் அவருக்கு பாரமா இல்லை, பாரமா இருந்தது. ஆனா அதே நேரத்துல எப்படி இருந்தது, சுகமாகவும் இருந்தது. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இயேசுனுடைய சிலுவை ஏற்கனவே பாரம். அந்த உயரம் சொன்னேன் அப்படிதானே, அகலம் சொன்னேன், வெயிட்டு, சாதாரணமான சரீரம் கொண்ட ஒரு மனிதனால அதை சுமப்பது ரொம்ப கடினம். அதை பார்த்து தான் இறக்கப்பட்டு இடையில வந்த ஒரு மனுஷனை அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு வந்து வற்புறுத்தினார்கள்னு இருக்குது. ஏன் இந்த சேவகர்கள்லாம் பயந்தாங்க. இப்படி ஒரு டென்டரான சரீரம் உள்ள, இப்படி சொல்லணும்னா லக்கான் கோழி இருக்கு பார்த்தீங்களா, பிராய்லர் கோழி, அது போலதான் இயேசுக்கு சரீரம் என்ன செய்திருக்கோம், இருந்திருக்கும். நாட்டுக்கோழி போலதான் கள்ள 2 பேருக்கு சரீரம் என்ன செய்யும், இருந்திருக்கும். நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? ஜென்டிலா கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல டைப் பண்ற கைகளுக்கும் வெளியில கல்லு உடைக்கிற அந்த அந்த ஒரு அந்த மிஷின் என்னது, பிரேக்கர் மிஷின் பிடிக்கிற கைகளுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு, சுமக்கிறதுக்கு வந்து வித்தியாசம் அதிகம். அதனாலதான் சேவகர்கள்ல ஒருத்தன் வந்து இறக்கப்பட்டு, எப்ப அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சிலுவையை தூக்குறதுக்கு, அதனால நீ கொஞ்ச தூரம் என்ன செய், அந்த மரத்தை நீ தூக்கிட்டு வான்னு சொல்லி ஒரு கொஞ்ச நேர ஒரு ரிலீஃப் வந்து இயேசுவுக்கு கொடுத்தாங்க. மற்றவங்க வந்து அப்படி இல்லை, அவனுக்கு வந்து அது கஷ்டமாவே இல்லை. ஏன்னா அவன் யாரு, 2 பேருமே கள்ள, அவன் சரீரம் அதுக்கு பழகிட்டு. அப்படிதானா, போலீஸ்ட முதல் தடவை அடி வாங்கும்போது தான் வலிக்கும். ஒரு 10 தடவை அடி வாங்கிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு ஜெயிலெல்லாம் அப்படி தூசி தட்டுறது போல என்ன செய்திரும், மாறிடும். ஏன்னா சரீரம் என்ன செய்திரும், பழக்கப்பட்டு விடும். அப்போ இயேசுவுக்கு சிலுவையில கடினம் இருந்தது, அவருக்கு அந்த சிலுவை பாரமா இருந்தது. ஆனால் அந்த பாரமான சிலுவைய இன்னும் கூட பாரமாக்கின ஒரு 7 காரியம் இருக்குது. சிலுவை அவரால் சுமக்க முடியாத ஒன்று. ஏன்னா சரீரம் வந்து இளமையான சரீரம், 30 வயசு தான் ஆகுது. அவர் வந்து கடினமான வேலைகளை செய்யல. அதனால ஏற்கனவே சிலுவை என்பது பாரம். சிலுவை அவர் சுமந்துட்டு வர்றாரு. ஆனா அதே நேரத்துல அந்த சிலுவையினுடைய அழுத்தத்தை, அந்த பாரத்தை
இன்னும் அதிகமாக்குன 7 காரியம் இருந்தது மனதளவுல ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல அவருக்கு சிலுவை என்பது அவருக்கு பாரம், அவரை சுமக்க கூடாத ஒன்றுதான், அவருடைய சரீரத்தால அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றுதான். ஆனால் அதை அவர் மறக்கிற அளவுக்கு அந்த சிலுவையை சுமந்த வழியில அவருக்கு சுகமா தோன்றின 7 இருந்தது. அல்லேலூயா. அதைத்தான் உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 மாசம் பேசக்கூடிய ஒரு பெரிய பிரசங்கம். ஆனா ஒரு 5 நிமிஷத்துல நான் வேகமா இதை சொல்லி தருவதற்கு விரும்பினேன். என்ன பேச போறேன்றது புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. சிலுவை என்பது பாரம், ஆனால் அது இயேசுவுக்கு சுகமா இருந்தது. எப்பொழுதுமே நம்ம சுமக்கிற சுமை என்பது கொஞ்சம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அப்படிதானே. அக்கினியில தூக்கி போட போனாங்க 3 பேரையும். தூக்கி போடுறது அக்கினின்றது எப்படிதான்? அக்கினியில தூக்கி போட்டா என்னதான்? கஷ்டம் தானா? தீ மனுஷனை அழிச்சிரும், அப்படிதானே வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்க 3 பேரையும் தூக்கிட்டு போன எல்லா மனிதர்களும் அக்கினியில என்ன செய்தார்களாம்? இறந்து விட்டார்களாம். ஆனா இவனுக்கு அக்கினின்றது கஷ்டம். ஆனா வித்தியாசம் இருந்துச்சு, அப்படிதானா? தூக்கிட்டு போனவன் இறந்துட்டான், உள்ள போடப்பட்டவனுக்கு அவன் வெளியில கொண்டு வரும்போது வசனம் அப்படி தெளிவா எழுதியிருக்கிறாரு, அந்த அக்கினியினுடைய வாசனை கூட என்னது அவங்க சரீரத்துல இல்லையா? இப்ப சொல்லுங்க, அக்கினின்றது கஷ்டம்ன்றது தேவ பிள்ளைக்கும் உலகத்துல தேவனை அறியாதவனுக்கும் ஒன்னா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களை போல பெஸ்டான விசுவாசி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இல்லாட்டி இப்படி சொல்றேன், வாழ தெரிஞ்சவங்க உங்களை போல யாரும் கிடையாது. அல்லேலூயா. நான் அதை படிச்சுக்கிட்டு வர்றேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல பணம் இருந்தா எல்லாமே செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா பணம் வந்த பிறகும் செய்ய முடியாதவைகள் நிறைய உலகத்துல இருந்ததை கண்டுபிடிச்சேன், கற்றுக்கொண்டேன். அப்போ இந்த 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 துன்பம் என்பது, பாடுபடுதல் என்பது நமக்கு வித்தியாசமான ஒன்று, எல்லார போல இல்லை. ஸ்தோத்திரம். வாதைகள், 10 வாதைகள் ஆண்டவர் எகிப்தியர்களுக்கு அனுமதிச்சார். ஆனா 10 வாதைகள் நடந்த நேரத்துல இவனும் எங்கதான் இருக்கிறான்? கோசேன்ற நாடு எங்க இருக்குது? எகிப்துல தான் இருந்துச்சு. இருட்டு இருக்கும்போது இவனும் இருட்டுக்குள்ளதான் இருந்தான். ஆனா இவனுக்கு பார்வை இருந்துச்சு. அல்லேலூயா. வண்டுகள் வந்தபோது இவன் எகிப்தியனுக்கெல்லாம் காதுக்குள்ள அடைச்ச மாதிரி இருந்துச்சு. வண்டுனா இப்ப இந்த ஸ்பீக்கர் சவுண்டை ரொம்ப அதிகமா வைப்போன்னு வைங்களேன். ஒரு சாம்பிள் காட்டலாமா? இந்த வால்யூம் சவுண்டை கொஞ்சம் ஏத்து பாருங்க. காதை பொத்திக்காங்க, நல்லா ஏத்து, இன்னும் நல்ல விசில் வர்ற அளவு ஃபுல்லா ஏத்து. விசிலிங் வர மாட்டேங்குது, இல்லை பேட்டரி டவுனா இருக்குன்னு நினைக்கிறேன். காது அப்படி ஒரு மாதிரி என்ன செய்யும்? அடைச்சிரும். இதை போல எகிப்துல உள்ளவனுக்கு எல்லானுக்கும் இருந்துச்சு. இவன் கோசேன்ல தான் இருக்கிறான். இவன் காதுல அப்படி தேன் பாய்ந்தது போல என்ன செய்துச்சு? இருந்துச்சு. எல்லாருக்கும் பேன் வந்துச்சு தலையில. ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், வாய் அடங்க மாட்டேங்குது நமக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டெஸ்டமெண்ட் ஆஃப் மோசஸ் அப்படின்னு சொல்லி. ஹாலிவுட்காரன் இப்ப அதை ஒரு பெரிய சீரீஸா எடுத்துட்டு வர்றான். அப்ப அதுல ரொம்ப சூப்பரா அவங்க பார்த்திருக்கிறாங்க. எகிப்திய பெண்கள் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும்ன்றதுக்காக முடியவே வளர்க்க மாட்டாங்களா. எகிப்திய பெண்கள், அதுவும் அரண்மனையில இருக்கிற எல்லாருமே மொட்டை போட்டுருவாங்களா. அது நானே நேற்று தான் கண்டுபிடிச்சேன். மொட்டை போட்டுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, ரெடிமேட் விக்கு வச்சிருப்பாங்களா. அதனாலதான் எகிப்திய இளவரசிகளை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே முடி ஒரே மாதிரி இருக்கும். டோப்பா முடின்னு சொல்றோம்ல, அது எதுக்காக அப்படின்னா சுத்தமா இருக்கணும். சுத்தமா என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லாட்டி இப்படி சொல்றேன், அவங்களுக்கு பேன் தலையில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முடி கிடையாது. ஆனா அவன் தலை ஃபுல்லா பேன் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எங்க அடிக்காருன்றது தெரியுதா? அல்லேலூயா.
பேன் வந்துச்சு. அவன் வந்து அவ்வளோ சுத்தமா இருப்பான், ஆணும் சரி பெண்ணும் சரி. நான் அவனுக்கு பேன் வந்துச்சு. பேன் எப்போ வரும்? அதிக அழுக்கு, ஒழுங்கா குளிக்காம இருந்தா, ஒழுங்கா தலைய வந்து பராமரிக்காம இருந்தா பேனு ஈரு இதெல்லாம் என்ன செய்துரும்? வந்துடும். அப்போ அவ்வளோ சுத்தமானவன், அவ்வளோ ஹைஜீனிக்கானவன். ஆனா இவனும் கோசேன்ல தான் இருக்கிறான், எகிப்துல. இவன் குளிக்காதவன். இப்படி சொல்லலாமா? குளிக்காதவன்னா அந்த அர்த்தத்துல இல்லை. இவன் யாரு? இவங்க யாரு? அடிமைகள். ஒண்ணு என்ன வேலை செய்யறான்? சாந்து சுமக்கிற, மண்ணு சுமக்கிற வேலை பாதி பார்க்கிறான். செங்கல் செய்யற வேலை. இவன் தலை சுத்தமா இருக்குமா? இவனுக்கு ஒரு பேன் கூட வரல. அதான் சொல்றேன், நீங்க எப்போதும் விளங்கிக்கிடணும், விழிப்பா இருக்கணும். நம்ம சர்ச்சுக்கு வந்த பிறகும் கஷ்டம் மாறலையே, சர்ச்சுக்கு வந்த பிறகும் கடன் மாறலையே, சர்ச்சுக்கு வந்த பிறகும் வியாதி இருக்குத இல்ல. எல்லார போல கிடையாது. உன் வியாதியும் உன் கடனும் உன் கஷ்டமும் கஷ்டம் அல்ல, அதுல வித்தியாசமான ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரை போல அக்கினி சூளை இல்ல, நமக்கு வித்தியாசம். நம்மள அக்கினி என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அல்லேலூயா. புரிஞ்சுதா? விளங்குச்சா? அல்லேலூயா. அப்போ சிலுவை என்பது இயேசுவுக்கு பாரமான ஒன்றுதான். ஆனால் அது அவருக்கு பாரமா இருந்தாலும் அந்த பாரத்தை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிலுவைக்குள்ளே ஆண்டவர் சுகத்தையும் வச்சிருந்தார். இல்லைன்னா அவர் சுமந்திருக்க மாட்டார். அப்படிதானா? எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு கெத்சமனேல போயிட்டு? 3 முறை. தைரியமான ஆளு. அப்படிதானே அவரு? என்ன தைரியமான ஆளு? புயல் அடிக்குது, அப்படி கைய நீட்டுறாரு, காற்றும் கடலும் என்ன செய்ததான்? அமர்ந்தது. மரித்தவன்லாம் எழுப்பிட்டாரு. இவருக்கு இந்த சிலுவையை சுமக்கிற இந்த 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 வழி அவருக்கு பிடிக்கல. ஆனாலும் அவர் தேவன் அனுமதிச்சதுனால அதை என்ன செய்துக்கிட்டாரு? அவர் ஏற்றுக்கொண்டார். கஷ்டம்தான், பாரம் தான். ஆனா அதுக்குள்ள ஆண்டவர் சுகத்தை என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். வேகமா சொல்றேன், இன்னும் என்ன விட்டீங்கன்னா நான் 2 மணிக்கு தான் முடிப்பேன். அல்லேலூயா. நமக்கு ப்ரெஷர் வந்து தலை சுத்தி கீழே விழுந்தாலும் வாய் மட்டும் என்ன செய்யாது? நிற்காது. பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் என்ன இருக்காது. இப்போ அதில் உட்கார்ந்த என்னத்தை பேச நம்ம அப்படி விட்டுருவோமான்னு நினைச்சேன். ஜோம் பண்ணி முடிச்சிருவோன்னு நினைச்சேன். இங்கே வந்த உடனே அதெல்லாம் மறந்துடுச்சு. அதெல்லாம் மறந்துட்டு புது பலனும் என்ன செய்யுது? வந்துடுச்சு. சொல்றேன். அல்லேலூயா. சுகர் உள்ளவங்களுக்கு வந்து சாப்பிடாம இருக்கும்போது ஆரோக்கியம் குறையும். ஆனால் உபவாசத்துல சாப்பிடாம இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் கூடும். கூடி இருக்குதா? யாருக்கா பசிக்குதா? உங்க முகத்தை பார்த்தா பசி உள்ளவங்க, ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்தவங்க போலவே எனக்கு தெரியல. அல்லேலூயா. வேகமா சொல்றேன், கவனிங்க. 7 சிலுவை ஏற்கனவே பாரம், அதை இன்னும் பாரமாக்கின 7. முதல்ல 1, அவர் கைவிடப்பட்டார், தனிமைப்படுத்தப்பட்டார். நீங்க நல்லா கவனிங்க. இயேசுவை சுற்றிலும் எப்போதும் கூட்டம் இருக்கும். அப்படிதானா? கொஞ்ச நேரம் பேசட்டா? 1 மணிக்கு சாப்பிடுவோமா? 1 மணி கரெக்டா முடிச்சிடுறேன். கூட பேசட்டா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க மௌனமா இருக்கிறது சம்மதத்துக்கு அறிகுறின்னு நான் பேச ஆரம்பிக்கிறேன். கவனிங்க. இயேசு என்னைக்காவது 30 வயசுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் தனிமையா இருக்க விரும்பினார். ஆனா ஜனங்கள் அவரை தனிமையா இருக்க விடல. எப்போதும் பிஸியா இருப்பாங்க, எப்போதும் ஜன கூட்டத்தோட இருப்பாரு. அதனாலதான் 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஜன கூட்டத்துக்குள்ள அவரை வந்து நெருங்க முடியாம போய் அவருக்கு ஆடையினுடைய ஓரத்தையால் தொடணும்னு சொல்லி இருந்தார். அவ்வளவு பிஸியானவர். இங்க சிலுவையில தனிமையாக்கப்பட்டார். சிலுவன்றது பாரம். அல்லேலூயா. எங்கெங்க போனாங்க 10 குஷ்டரோகி? எங்க போனா லாசரு? எங்க போனா 12 சீசர்கள்? மார்பிலே சாஞ்சிட்டு இருந்த யோவான் எங்க போனா? சிலுவை பாரம். ஆனால் இன்னும் ஒரு பாரம் அவருக்கு வருது. என்ன பாரம்னா, அந்த நெருக்கடியான நேரத்துல இவருக்கு தோள் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது சொல்றார், எப்பா என் கூட 1 மணி நேரமாவது விழிச்சிருக்க கூடாது ஏன்ற ரீசனையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான என்ன கொண்டிருக்குதான். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு வியாதியை விட
அந்த வியாதியை குறித்து யாருமே விசாரிக்கலன்ற கவலை தான் அதிகமா வலிக்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பெண்ணுக்கு கையில ஒரு கோடு போட்டு வச்சிருக்கான், தோலை உரிச்சிட்டான். இப்ப அவன் அதை கண்டுக்கிடவே இல்லை, நேத்தே உரிச்சிட்டான், நேத்தே தோலை உரிச்சிட்டான். அது அவனுக்கு வலிக்குமான்னு தெரியல, இனி போகும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன். நமக்கு வியாதியை விட வியாதியை குறித்த வியாதியின் நேரத்துல நம்ம கூட ஆறுதலா ஒருத்தரும் இல்லைன்றதுதான் பெரிய வியாதி. இவ்வளோ நாள் 3 வருஷம் கூட்டம் ஜெகஜோதியா நடந்தவர், பிரதமரை விட அங்க இருக்கிற ரோம சக்கரவர்த்திக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இயேசுவை சுற்றிலும் எப்போதும் ஈ மொச்ச மாதிரி ஜன கூட்டம். சிலுவையை தனியா தூக்கிட்டு போற தனிமை பாரம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சரியா? ஸ்தோத்திரம். 2வது, என்ன விட்டீங்கன்னா பேசிடுவேன். இது தனிமை. கவனிங்க, தனிமை. யாருமே இல்ல, இவரிடத்துல நன்மை பெற்றவர்கள் யாருமே கூட இல்ல. 12 சீசர்கள்ல ஒருத்தன் கூட இல்ல, எல்லாம் தூரத்துல தான் நிக்கிறான். அப்படிதானா? பேதுரு எங்க நிக்கிறாரு? முற்றத்துல அங்க நிக்கிறாரு. யோவான் எங்கனே காணல, தெரியல. கடைசி நேரத்துல தான் வர்றாரு. எத்தனாவது வார்த்தை? 4வது வார்த்தையா 3வது வார்த்தையா? இதோ உன் தாய், இதோ உன் மகன். அந்த ஒண்ணுக்கு ஒரு சீனுக்கு மட்டும்தான் யாரு வர்றா? யோவான். அதுவும் தெரியாம வந்துட்டு மரியாதை வாங்கிட்டு ஓடியே போயிட்டார். மார்பிள சாஞ்சவர். தனிமை பாரமாக்கிட்டு. ஆனா அந்த தனிமைக்குள்ளேயும் அவருக்கு ஒரு சுகம் இருந்தது. என்ன சுகம் தெரியுமா? அல்லேலூயா. இவரை யாருன்னே தெரியாது, இவருடைய சிலுவையை தூக்கி சுமந்த சீமோன். அல்லேலூயா. இவர் யாருன்னே தெரியாது, இவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கள்ளன். அல்லேலூயா. யாராவது சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? அவன் சொல்றான் பாருங்க. ஒரு கள்ளன் என்ன சொன்னானா, நாமளும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இவரிடத்துல என்ன இல்ல? ஒண்ணுமே இல்லை. இவர் தகாதது எதுவும் செய்யல, ஆனா நம்ம ஸ்தானத்துல இவரை கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம், பாரம் தான். யாருமே இல்ல அப்படின்னு இவர் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அல்லேலூயா. இன்னும் கவனிங்க, பிலாத்து கை கழுவிட்டான்னு வாசிக்கிறோம். அப்படிதானே? பிலாத்து என்ன செய்தான்? கையை கழுவிட்டு, இவருக்கும் இவர் மரணத்துக்கும் சம்பந்தம் இல்ல, யாருமே இல்ல. ஆனா பிலாத்து பெட்ரூமுக்குள்ள இருந்து ஒரு அம்மா ஓடி வருது. என்ன ஓடி வருது? அவருக்கு எதுவும் நீர் செய்யக்கூடாது, செய்தேன்னா உங்க பெட்ரூமுக்குள்ள விட மாட்டேன்னு ஒரு செய்தி அனுப்பு. அதனாலதான் பிலாத்து மறுபடியும் என்ன செய்யறான்? தப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். தனிமைதான். கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம்தான். ஆனா கஷ்டத்தின் நடுவிலையும் நமக்கு ஆங்காங்கே அத்தி பூத்தார் போல, குறிஞ்சி பூ போல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பூ என்ன செய்யுமா? பூக்குமா? நம்முடைய விசுவாச வாழ்க்கை அப்படிதான். நம்ம கஷ்டம்னு நினைச்சிட்டே இருப்போம். இல்ல, கஷ்டத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கும் அக்கினி சூளை தான் இருந்தது, ஆனா அக்கினி சூளைக்குள்ளேதான் மனுஷகுமாரன் உலாவுகிறார் என்கிறது அவன் ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எப்போதுமே கஷ்டம், வேதனை, பாடு, கண்ணீர் நினைக்காதீங்க. அதுக்குள்ளே ஒரு ஆறுதலை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. தனிமை அவருக்கு கஷ்டம் பாரமாக்கிட்டு, அதே நேரத்துல அவருக்கு துணை செய்வதற்கு ஆண்டவர் ஆட்களை என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். 2வது அவரை பாரமாக்கினது பரியாசம். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 65வது வசனத்துல அவரை பரியாசம் பண்ணினார்கள். எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணாங்க? கண்ணை துணியை வச்சு கட்டிட்டு தலையில கொட்டுறான். எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? யாரு? இயேசு யாரு? அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு யாரு? கொஞ்சம் இயேசுவை கற்பனை பண்ணுங்க. தண்ணி 6 கற்சாடியில தண்ணி இருக்குது, இத்தனை செகண்டுக்குள்ள திராட்சை ரசமா மாத்திட்ட. பிரச்சனைன்னு எங்க ஓடி வர்றாங்க? இயேசுவ ஓடி வர. இல்லாட்டி இப்படி சொல்றேன், தான் வாழ்க்கை குறித்து இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, தான் வாழ்க்கை குறித்த எதிர்காலம் இவனுக்கு தெரியல. இயேசு ஏதாவது நமக்கு காண்பிப்பார்னு சொல்லி அவரை தேடி வந்தா, இப்ப இயேசுனுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொட்டிட்டு, உன்னை கொட்டினது யாரு கண்டுபிடின்றான். இவ்வளோ மோசமான ஒண்ணு பாத்தீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதானே ஒரு பழமொழி சொல்லும்,
அதனால சிங்கம் தூங்கும்போது எலி வந்து என்ன செய்யுமா, வாலாட்டுமா. நாங்கள் வந்து இந்த வாலிபங்கள்லாம் அப்படி பேசும்போது பேசிக்கிடும். புரியுதா உங்களுக்கு? இவர் சிங்கம் இப்போ என்ன செய்யறான்? பரியாசம். அப்படிதானே? திரும்ப பாருங்க, இன்னும் மார்க்கு சுவிசேஷத்துல காரி துப்புனான். அல்லேலூயா. காரி துப்புறதுன்றது என்ன பண்றதுக்கு அர்த்தம்? என்ன பண்றதுக்கு அர்த்தம்? எனக்கு ஒரு அம்மா வந்து பால் வாங்க போகும்போதெல்லாம் காரி காரி துப்பும். பால் வாங்கும்போது காலையில் 5 மணிக்கே எழும்பி போவேன். முதல் தரிசனம் எனக்கு என்ன தெரியுமா? நான் வந்து சில நேரம் 5:15 போவேன். ஏன்னா இந்த அம்மா எத்தனை மணிக்கு வந்துடும்? 5:15 வந்துடும். அப்போ இந்த பொம்பளை 5:15 வருது, நம்ம 5 மணிக்கே போயிடுவோன்னா அடுத்த நாள் போனால் 5 மணிக்கே வந்துடும். சரி, இவ 5 மணிக்கு தானே வர, 5:30 போவோன்னா 5:30 வந்துடும். பாருங்க, வாரத்தில் 7 நாளில் 3 நாள் அந்த பொம்பளை முகத்தில் முழிக்காம இருக்க மாட்டேன். அவள் காரி காரி துப்பிக்கிட்டே இருந்தா. எனக்கு வந்து வருத்தம் இருந்துச்சு. எனக்கு கேட்க முடியாது. கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காரி துப்புற அம்மா என்னெல்லாம் பிளான் வச்சிருக்குன்றது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு வேற அந்த அம்மாவுக்கு புருஷன் வேற இல்லை. யோசிச்சு பாருங்க, என் நிலைமை வந்து கத்தில நடக்கிறது போல. அப்போ நான் என்ன நினைச்சேன்னு சொன்னேன், இந்த அம்மாவுக்கு சளி பிரச்சனை போல. அவன் சர்ச்சில் சொல்லி என்ன செய்யணும், அந்த அம்மாவுக்கு தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் இறங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. யார்கிட்டையும் சொல்ல முடியல. அந்த அம்மாவையும் ஒன்றும் செய்யவும் என்ன செய்யலை, முடியலை. பாஸ்டர் ஆயிட்டோம் பார்த்தீங்களா? சில காரியங்களை இப்போ செய்யணும்னு நினைச்சாலும் நமக்கு என்ன இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. ஒரு லைனுக்குள்ளே தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது, நிற்க வேண்டி இருக்குது. கடைசி எப்படி வந்துடுது, அவங்க என்னன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம சொன்ன ஒரு பாஸ்டர் இதை சொல்லலாமா? சொல்லியிருக்கீங்களா நீங்களே? அப்படிதானே? அல்லேலூயா. யாரும் திட்டட்டும், பாஸ்டர் சொல்லி திட்டாரு அப்படின்ற ஒரு இது என்ன செய்யுது, இருக்குது. அப்ப இது பரியாசம் பண்றது போல இருந்துச்சு. நல்ல வேளை ஜெபம் பண்ண, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. இப்போ நான் பால் வாங்க போற இடத்துக்கு அந்த அம்மா பால் வாங்க வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இது வந்து பெருசா ஒண்ணும் இல்லை. நான் சொல்றேன், கவனிங்க. பரியாசம் எதுக்கு அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லை இந்த ஊர்ல. நான் உன்னை துப்புறேன் பாத்தியா, நீ வந்து இதுக்கு தான் தகுதின்றது அந்த அம்மாவோட எண்ணம். இன்னைக்கு அந்த அம்மாட்ட பால் கிடைக்கவே செய்யாது. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு பால் என்ன செய்யலை, கிடைக்கல. பால் ஊத்தாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனால் ரொம்ப துப்பக்கூடாது. பாலும் ஊத்திடுவார் ஆண்டவர். எங்கனாலும் கையை வைக்கலாம். ஊழியக்காரன்ட்ட மட்டும் என்ன செய்யக்கூடாதான், கை வைக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அதை விடுங்க. பரியாசம் பண்ணினார்கள். ஆனா பரியாசம் பண்ணின அதுக்கு நடுவிலே தான் ஆண்டவர் பரிந்து பேசுவதற்கு ஏரோத வச்சிருந்தார். ஏரோது என்ன செய்தான், சப்போர்ட் பண்ணான். அவன் போட்டிருந்த அங்கேயே எடுத்து இயேசுவுக்கு போட்டான். இயேசு மேல வந்து சீட்டு போட்டாங்கன்னு இருக்குது இல்ல, அது ஆக்சுவலா இயேசுவோட ட்ரெஸ் இல்லை. இயேசுவோட ட்ரெஸ்ஸை அவனா பாப்பானா? இயேசு போட்ட ட்ரெஸ் இல்லை, ஏரோத ட்ரெஸ் அவருக்கு போயிட்டுன்றது தெரியும். அதனால அதுல இருந்த அந்த வைடூரியம்